இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் வெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 14:32. அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரவின் 4ஆம் ஜாமத்தில் நடு இரவுக்கு சூழ்நிலையில் இயேசு நடுக்கடலில் நடந்து வருகிறார். எதற்காக வருகிறார்? முன்பதாக அனுப்பின சீசர்கள் காற்றின் அளவினால் பயந்து போய் இருந்தார்கள். இயேசு தனிமையாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய சீஷர்களை முன்பதாக அனுப்பியிருந்தார். சீசர்கள் போன படகிலே காற்றின் அலை அகோரமாக வீசியது. எதிர்காற்று. படகு அலையினால் அலைவுபட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனை உணர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக கடந்து வருகிறார். இவர்கள் சீசர்கள் ஒன்று இயேசு நடந்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். இரண்டாவது, காற்று பலமாய் வீசுவதை கண்டு பயந்தார்கள். மூன்றாவது, பேதுரு கடலின் மேல் நடந்து சென்ற அவன் அமில ஆரம்பித்த போது பயந்தான். 3 விதமான பயங்கள். ஒன்று, இயேசுவையும் பார்த்து பயந்தார்கள். அவர்களை மீட்பு கொடுக்க வந்த கர்த்தரை கண்டு பயந்தார்கள். நம் தேவன் நம்மை பயமுறுத்துகிறவர் அல்ல, நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தர். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் வேறு எதையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். இந்த கால வேளையிலே நம்மை பார்த்தும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இரண்டாவது, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு இயேசுவோடு நடக்கிற நாம் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் மாறினாலும் நாம் பயப்பட வேண்டாம். ரட்சிப்பின் தேவன் நம்மோடு இருக்கிறார். பலமாய் வீசுகிற காற்றை அல்ல, பலமான அதிகாரங்களும் வல்லமையும் படைத்த கர்த்தரை நோக்கி பாருங்கள். சூழ்நிலைகளை அல்ல. சூழ்நிலைகளை விட பெரியவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவிதமான அதிகாரங்களை விட பெரியவர். அவரை நோக்கி பாருங்கள். மூன்றாவது, அழைத்தவர் கர்த்தர். பேதுருவை பார்த்து வா என்று சொன்னார். அழைத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் அழைப்பை மறைந்து நாம் நடக்கிற நிகழ்வுகளை கண்டு பயப்படக்கூடாது. ஆம், பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நடந்த அவன் காற்றின் அகோரத்தை பார்த்து பயந்தான். சீஷர்கள் எல்லாரும் பயப்படுகிறதை கண்டு தானும் அஞ்சினான். யார் என்ன சொன்னாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் நடந்து போகிறது இயேசுவை நோக்கி. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே. இந்த கால வேளையிலே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசு இருந்த படவிலே
ஏறினவுடன் காற்று அமர்ந்தது. ஆம், அமரப் பண்ணுகிறவர், அமைதிப்படுத்துகிறவர் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் அவிசுவாசம் நீங்கி எங்கள் நம்பிக்கை பலப்பட உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.